இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து லைட்டாக கசப்பாக இருந்தாலும் இது ரொம்பவே. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்குறப்போ அந்த கசப்பு டேஸ்ட் நமக்கு ரொம்ப தெரியாது. இந்த முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி இருக்கவங்கலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் சரியாயிடும். அதனால இந்த மாதிரி துவையலாவோ ஆனால் எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, புளி, தேங்காய்லாம் நிறையா சேர்க்குறப்போ அந்த கசப்பு டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கும். ஒரு கை நிறைய நம்ம முடக்கத்தான் கீரை கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கை நிறையா நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது கூட புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் அந்த கசப்பு டேஸ்ட் இருக்காது, அதனால் புளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் மிக்சியில் 2 சின்ன துண்டு தேங்காய் எடுத்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம இப்போ ஆற வச்சுருந்த எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நமக்கு முடக்கத்தான் கீரை துவையல் ரெடி. இது வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.